சிவசிவா. திருவாசகம் சிவபுராண தொடர்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்து வருகிறேன். அந்த வகையிலே இப்பகுதியிலே நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி என்ற தொடருக்கு பார்ப்போம். நேயம் என்றால் அன்பு, நேசம், அயரா அன்பு, அயரா அன்பின் அரண்கள் செலுமை என்று அங்கே 11வது சூத்திரத்திலே சிவஞான போதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் ஒரு ஒப்பில்லாத அன்பு, அன்பின் வடிவாக கண்ணப்பர் இருக்கிறார்களே அப்படி. அந்த அமலன் என்றால் எந்தவித குற்றமும் இல்லாதவன், நிமலன் என்றால் எந்தவித குற்றமும் இல்லாதவன். அமலன், விமலன், நிமலன், நிருமலன் என்ற சொல்லுக்கள் எல்லாமே ஒரு இணையான பொருளுடைய சொற்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா நேசருக்கு யார் தன் மீது அன்புடையவர்களோ, தூய்மையான அன்புடையவர்களோ அவர்களுக்கு பார்மொழி செல்வம் பரிந்து நல்கிடும் என்று அளவற்ற செல்வத்தை இறைவன் பரிவோடு நல்வார் என்று ஞான சமுதர வாக்கு. இந்த தொடருக்கு இணையான ஒரு வாக்கு அப்பர் பெருமான் திரு ஏகம்பத்திலே சொல்லியிருக்கிறார். நேசன்கான் நேசருக்கு, யார் அன்புடையவனோ அவருக்கு நேசர். நேசம் தன்பால் இல்லாத நீசர் தம்மை கூசன் தான். அவர்களையெல்லாம் நீசர்கள் இழிந்தோர் என்று சொல்கிறார்கள். காணவே இறைவன் கூசுவார் என்று சொல்கிறார். கூசாதார் நெஞ்சு தஞ்சை குடிகொண்ட குழகன் தான். தூய்மையான அன்பு உடையவர் யார் இருக்கிறாரோ அவர்களுடைய உள்ளத்திலே எளிதாக குடிகொண்ட பெருமான் என்று சொல்லி அப்பர் பெருமான் கட்சி ஏகம்பத்திலே சொல்லியிருக்கிறார். அதுதான் இதில் இதோட தொடர் நேயத்தே நின்ற நிமலன், யார் அன்போடு நிற்கிறாரோ அவர்கள் நெஞ்சில் நிற்கக்கூடிய பெருமான். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.